தடார் என்று தலையில் ஏதோ முட்டியதும் மீண்டும் சிறிது நினைவு வந்தது. கைகள் எதையோ கருங்கல்லையோ கெட்டியான தரையையோ பிடித்து கொண்டிருந்தன. ஏதோ ஒரு சக்தி அவரை மேலே கொண்டு வந்து உந்தி தள்ளியது. அவரும் மிச்சமிருந்த சிறிய சக்தியை பிரயோகித்து கரங்களை ஊன்றி மேலே எழும்பி பாய்ந்தார். மறுநிமிடம் கெட்டியான கருங்கல் தரையில் அவர் கிடந்தார். கஷ்டப்பட்டு கண்களை திறக்க பிரயத்தனப்பட்டார். இறுக அமுங்கி கிடந்த கண்ணிமைகள் சிறிது திறந்ததும் எதிரே தோன்றிய ஜோதி அவருடைய கண்களை கூச செய்தது. அந்த ஜோதியில் துர்கா பரமேஸ்வரியின் திருமுக மண்டலம் தரிசனம் தந்தது. தேவி, உன் கருணையே கருணை. என்னுடைய அமைதியற்ற மண்ணுலக வாழ்வை முடித்து விண்ணுலகில் உன்னுடைய சன்னிதானத்துக்கே அழைத்து கொண்டாய் போலும். இல்லை இல்லை, இது விண்ணுலகம் இல்லை, மண்ணுலகத்தில் உள்ள அம்மன் கோவில். எதிரே தரிசனம் அளிப்பது அம்மனுடைய விக்கிரகம். தாம் விழுந்து கிடப்பது கர்ப்பகிரகத்தை அடுத்துள்ள அர்த்த மண்டபம். அம்மனுக்கு அருகில் முணுக் முணுக்கென்று சிறிய தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. அதன் வெளிச்சம்தான் சற்று முன் தம் கண்களை அவ்வளவு கூசச் செய்தது. வெளியிலே இன்னும் சோ என்று மழை கொட்டி கொண்டிருக்கிறது. புயலும் அடித்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு புயலும் மழையும் தேவி கோவிலின் கர்ப்பகிரகத்தில் ஒளிர்ந்த தீபத்தை அசைக்க முடியவில்லை. அது ஒரு நல்ல சகுனமோ? துர்கா பரமேஸ்வரி தம்மிடம் வைத்துள்ள கருணைக்கு அறிகுறியோ? எத்தனையோ பெரிய விபத்துக்கள் வந்தாலும் தமது ஜீவன் மங்கி விடாது என்று எடுத்து காட்டுவது போல அல்லவா இருக்கிறது. ஜெகன்மாதாவின் கருணையே கருணை. தமது பக்தியெல்லாம் தாம் செய்த பூசணையெல்லாம் வீண் போகவில்லை. கிழவர் தடுமாறி எழுந்து நிற்க முயன்றார். அவர் உடம்பு நடுங்கியது. வெகு நேரம் வெள்ளத்திலேயே கிடந்தபடியால் உடம்பு சில்லிட்டு நடுங்குவது இயல்புதானே. அம்மன் சந்நிதியில் திரையை விடுவதற்காக தொங்கிய துணியை எடுத்து உடம்பை நன்றாக துடைத்து கொண்டார். தமது ஈரத்துணியை களைந்து எரிந்துவிட்டு திரை துணியை அறையில் உடுத்தி கொண்டார். அம்மன் சன்னதியில் உடைந்த தேங்காய் மூடிகள், பழங்கள், நிவேதனத்துக்கான பொங்கல் பிரசாதங்கள் எல்லாம் வைத்திருப்பதை கண்டார். தேவிக்கு பூஜை செய்வதற்காக வந்த பூசாரியும் பிரார்த்தனைக்காரர்களும் எல்லாவற்றையும் அப்படியே போட்டுவிட்டு ஓடி போயிருக்க வேண்டும். ஏன் அவர்கள் அப்படி ஓடினார்கள்? புயலுக்கும் மழைக்கும் பயந்து ஓடினார்களா? அல்லது கொள்ளிடத்து கரையில் உடைப்பு ஏற்பட்டு விட்டதை பார்த்துவிட்டு ஓடினார்களா? எதுவாக இருந்தாலும் சரி, தாம் செய்த புண்ணியம்தான். துர்கா பரமேஸ்வரி தம்மை உடைப்பு வெள்ளத்திலிருந்து காப்பாற்றியது மட்டுமல்ல, தம்முடைய பசி தீருவதற்கு பிரசாதமும் வைத்துக்கொண்டு காத்திருக்கிறாள். இன்றிரவை இந்த கோயிலிலேயே கழிக்க வேண்டியதுதான். இதை காட்டிலும் வேறு தக்க இடம் கிடைக்கப் போவதில்லை. உடைப்பு வெள்ளம் இந்த சிறிய கோவிலை ஒட்டித்தான் பாய்ந்து செல்ல வேண்டும். அதனால் கோவிலுக்கே ஆபத்து வரலாம். கோவிலை சுற்றிலும் வெள்ளம் குழிபறித்து கொண்டிருக்கும். அஸ்திவாரத்தையே தகர்த்தாலும் தகர்த்துவிடும். ஆயினும் இன்று இரவுக்குள்ளே அப்படி ஒன்றும் நேர்ந்து விடாது. அவ்விதம் நேர்வதாயிருந்தாலும் சரிதான். இன்றிரவு இந்த கோவிலை விட்டு போவதற்கில்லை. உடம்பில் தெம்பு இல்லை, உள்ளத்திலும் சக்தி இல்லை. பயபக்தியுடன் பழுவேட்டரையர் தேவியின் சன்னிதானத்தை நெருங்கினார். அங்கிருந்த பிரசாதங்களை எடுத்து வேண்டிய அளவு அருந்தினார். மிச்சத்தை பத்திரமாக மூடி வைத்துக் கொண்டார். தேவியின் முன்னிலையில் நமஸ்காரம் செய்யும் பாவனையில் படுத்தார். கண்களை சுழற்றி கொண்டு வந்தது. சிறிது நேரத்திற்குள் பழுவேட்டரையர் பெரும் துயிலில் ஆழ்ந்து விட்டார். தூங்கிட்டார். அத்தியாயம் 10. கண் திறந்தது. முதலில் நதி வெள்ளத்திலும் பின்னர் உடைப்பு வெள்ளத்திலும் அகப்பட்டு திண்டாடியபடியால் பெரிதும் களைத்திருந்த பழுவேட்டரையர் வெகுநேரம் நினைவற்று உணர்ச்சியற்று கட்டையைப் போல கிடந்து தூங்கினார். வேண்டிய அளவு தூங்கிய பிறகு லேசாக நினைவுகளும் கனவுகளும் தோன்றின. ஒரு சமயம் துர்கா பரமேஸ்வரி கோவில் விக்கிரகத்திலிருந்து புறப்பட்ட 4 அடி எடுத்து வைத்து நடந்து அவர் அருகில் வந்தாள். அனல் வீசிய கண்களினால் அவரை உற்று நோக்கிய வண்ணம் திருவாய் மலர்ந்தாள். அடே பழுவேட்டரையா, நீயும் உன் குலத்தாரும் தலைமுறையாக எனக்கு வேண்டியவர்கள். ஆகையால் உனக்கு எச்சரிக்கிறேன். உன்னுடைய அரண்மனையில் நீ கொண்டு வந்து வைத்திருக்கிறாயே அந்த நந்தினி என்பவள் மனித பெண் உருக்கொண்ட ராட்சசி. உன்னுடைய குலத்தையும் சோழர் குலத்தையும் வேரோடு அழித்து போடுவதற்காக வந்தவள். அதற்கு சரியான சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். அவளை அரண்மனையிலிருந்தும் உன் உள்ளத்திலிருந்தும் அப்புறப்படுத்திவிட்டு மறுகாரியம் பார். இல்லாவிட்டால் உனக்கும் உன் குலத்துக்கும் என்றும் அழியாத அபகீர்த்தி ஏற்படும். இவ்விதம் எச்சரித்துவிட்டு தேவி திரும்பிச் சென்று விக்கிரகத்தோடு புகுந்து கலந்து விட்டார். பழுவேட்டரையர் திடுக்கிட்டு எழுந்தார். அவர் உடம்பு கிடுகிடுவென்று நடுங்கியது. தாம் கண்டது கனவுதான் என்று நம்புவது அவருக்கு சற்று சிரமமாகவே இருந்தது. ஆயினும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டார். பொழுது நன்றாக விடுந்திருந்தது. புயலின் உக்ரம் தணிந்திருந்தது. மழை நின்று போயிருந்தது. சோவென்ற சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. கோவில் வெளிமண்டபத்தின் விளிம்பில் அருகில் வந்து நின்று சுற்றுமுற்றும் பார்த்தார். அவர் கண்ட காட்சி உற்சாகம் அளிப்பதாக இல்லை. கொள்ளிடத்தின் உடைப்பு இதற்குள் மிக பெரிதாக போயிருந்தது. நதி வெள்ளத்தில் ஏறக்குறைய பாதி அந்த உடைப்பின் வழியாக குபுகுபு என்று பாய்ந்து கொண்டிருந்ததாக தோன்றியது. கிழக்கு திசையிலும் தெற்கு திசையிலும் ஒரே வெள்ளக்காடாக இருந்தது. மேற்கு மட்டுமே கோவிலை அடுத்து சிறிது தூரம் வரையில் வெள்ளம் சுழி போட்டு கொண்டு துள்ளி குதித்து கொண்டு போயிற்று. அப்பால் குட்டை மரங்களும் புதர்களும் அடர்ந்திருந்த காட்டு பிரதேசம் வெகு தூரத்துக்கு காணப்பட்டது.
அது திருப்புரம்பியம் கிராமத்தை அடுத்த காடாக இருக்க வேண்டும். அந்த காட்டின் நடுவில் எங்கேயோதான் கங்க மன்னன் பிருத்திவிபதிக்கு வீரக்கல் நாட்டிய பழைய பள்ளிப்படை கோயில் இருக்க வேண்டும் என்றும் ஊகம் செய்தார். அந்த பள்ளிப்படை உள்ள இடத்தில் 100 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த ஏற்கனவே நான் பள்ளிப்படையை பற்றி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதாவது பெரிய ராஜாக்கள்லாம் அவளுடைய சமாதிக்கு மேலே அந்த கோவிலை கட்டுவாள். அது மேலே ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுவாள். அதுதான் பள்ளிப்படைன்னு பேர். ஆனால் அதுக்கும் ரெகுலர் பூஜை எல்லாமே நடக்கும். அது ஒரு கோயிலாக தான் அவள் பாவிச்சு அதை இது பண்ணுவாள். அதுக்கு பூஜையெல்லாம் உண்டு எல்லாத்துக்கும். அது பேர் தான் பள்ளிப்படைன்னு பேர். வீரக்கல் நாட்டிய பழைய பள்ளிப்படை கோயில் இருக்க வேண்டும் என்றும் ஊகம் செய்தார். அந்த பள்ளிப்படை உள்ள இடத்தில் 100 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த மாபெரும் யுத்தம் அவர் நினைவுக்கு வந்தது. அந்த போரில் சோழர் குலத்துக்கு உதவியாக தமது முன்னோர்கள் செய்த வீர சாகச செயல்களையும் ஞாபகப்படுத்தி கொண்டார். அப்படிப்பட்ட தமது பழம்பெரும் குலத்துக்கு இந்த நந்தினியால் உண்மையிலேயே அவக்கேடு நேர்ந்து விடுமோ? துர்கா பரமேஸ்வரி தனது கனவிலே தோன்றி கூறியதில் ஏதேனும் உண்மை இருந்தாலும் இருக்குமோ? எப்படி இருந்தாலும் இனி சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நந்தினியின் அந்தரங்கம் என்னவென்பதையும் கண்டுபிடித்தே ஆக வேண்டும். முதலில் இங்கிருந்து சென்ற பிறகல்லவா மற்ற காரியங்கள். திருப்புரம்பியம் கிராமத்தை அடைந்தால் அங்கே ஏதேனும் உதவி பெறலாம். கவிழ்ந்த படகிலிருந்து தம்மைப்போல் வேறு யாரேனும் தப்பி பிழைத்திருந்தால் அவர்களும் அங்கே வந்திருக்கக்கூடும். ஆனால் வெள்ளத்தை கடந்த திருப்புரம்பியம் கிராமத்துக்கு எப்படி போவது? இந்த கோயிலை சுற்றி உடைப்பு வெள்ளம் இப்படி சுழி போட்டு கொண்டு ஓடுகிறதே. இதில் ஒரு மத யானை இறங்கினால் கூட அடித்து தள்ளி கொண்டு போய்விடுமே. இதை எப்படி தாண்டி செல்வது? உடைப்பு வெள்ளம் கோவிலை சுற்றி கீழே தோண்டி குழி பறித்து கொண்டிருப்பது திண்ணம். கோவில் எப்போது விழுமோ தெரியாது. துர்கா பரமேஸ்வரியின் சக்தியினால் விழாமல் இருந்தால்தான் உண்டு. ஆயினும் அங்கிருந்து வெளியேறுவது எப்படி? உடைப்பு வெள்ளம் வடிந்த பிறகு போவது என்றால் எத்தனை நாள் ஆகுமோ தெரியாது. நல்ல வேளை வேறொரு வழி இருக்கிறது. கோவிலுக்கு எதிரே பிரம்மாண்டமாக வளர்ந்திருந்த வேப்பமரம் ஒன்று இருந்தது. புயல் காற்றிலே விழாமல் அது எப்படியோ தப்பி பிழைத்தது. ஆனால் கோவிலை சுற்றி துள்ளி சென்று கொண்டிருந்த உடைப்பு வெள்ளம் அந்த வேப்பமரத்தை சுற்றிலும் சுழிட்டு குழிபறித்து கொண்டிருந்ததால் கோவில் விழுவதற்கு முன்னால் அந்த மரம் விழுவது நிச்சயம். மரம் விழுந்தால் அநேகமாக மேற்கு திசையில் உள்ள காட்டு பிரதேசத்துக்கு ஒரு பாலத்தை போல் அது விழக்கூடும். இல்லாவிட்டாலும் வெள்ளம் மரத்தை அடித்து கொண்டு போய் எங்கேயாவது கரையோரத்தில் சேர்க்கும். மரம் விழுந்த உடனே அதன் மேல் தொத்தி கொண்டு ஏறிவிட்டால் ஒருவாறு அங்கிருந்து தப்பி பிழைக்கலாம். அதுவரையில் இக்கோயிலிலேயே இருக்க வேண்டியதுதான். தேவியின் கருணையினால் இன்னும் ஒரு நாள் பசி ஆறுவதற்கு பிரசாதம் மிச்சம் இருக்கிறது. மரம் விழும் வரையில் அல்லது வெள்ளம் வடியும் வரையில் அங்கேயே பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியதுதான். அதை தவிர வேறு என்ன செய்வது? அவசரப்படுவதில் பயனொன்றும் இல்லை. அதுவரையில் இக்கோயிலிலேயே காத்திருக்க வேண்டியதுதான். தேவியின் கருணையினால் இன்னும் ஒரு நாள் பசியாறுவதற்கு பிரசாதம் மிச்சம் இருக்கிறது. மரம் விழும் வரையில் அல்லது வெள்ளம் வடியும் வரையில் அங்கேயே பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியதுதான். அதை தவிர வேறு என்ன செய்வது? அவசரப்படுவதில் ஒன்றும் பயனில்லை. நம்மால் இவ்வுலகில் ஏதோ இன்னும் பெரிய காரியங்கள் ஆக வேண்டி இருப்பதனாலே தான் தேவி ஜெகன்மாதா நம்மை வெள்ளத்தில் சாகாமல் காப்பாற்றி இருக்கிறார். அதிலின் மேலே நடக்க வேண்டியதற்கும் துர்கா பரமேஸ்வரியை வழிகாட்டுவாள் அல்லவா? அன்று பகல் சென்றது. இன்னும் ஒரு இரவும் பகலும் கழிந்தன. புயல் தான் சென்ற விடமெல்லாம் அதாகதம் செய்து கொண்டே மேற்கு திசையை நோக்கி சென்று விட்டது. ஒரே அமக்கலம் பண்ணி ஒரே அட்டகாசம். அதாகதம்னா ஒரே கல்லோல படுத்துட்டு கிளம்பி மேற்கு நோக்கி சென்று விட்டது. தூவானமும் விட்டு விட்டது. தூவானம்னா லேசாக தூரல் போடுற பேர் தான் தூவானம்னு பேர். ஆனால் துர்காதேவியின் கோயிலில் அகப்பட்டு கொண்ட பழுவேட்டரையருக்கு மட்டும் விடுதலை கிடைக்கவில்லை. கொள்ளிடத்து வெள்ளம் குறைந்தது போல காணப்பட்டது. ஆனால் உடைப்பு வரவர பெரிதாகி கொண்டு வந்தது. கோயிலை சுற்றி சென்ற வெள்ளம் குறையவில்லை. ஆழம் என்னமோ அதிகமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். அதை அளந்து பார்ப்பது எப்படி? அல்லது அந்த உடைப்பு வெள்ளத்தில் இறங்கி நீந்தி செல்வது பற்றித்தான் நினைத்து பார்க்கவும் முடியுமா? கடைசியாக அன்று சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் பழுவேட்டரையர் எதிர்பார்த்தபடி கோயிலுக்கு எதிரே இந்த பெரும் வேப்ப மரமும் விழுந்தது. விழுந்த மரம் நல்ல வேளையாக உடைப்பு வெள்ளத்தின் மேற்கு கரையை தொட்டு கொண்டு கிடந்தது. அதன் வழியாக அப்பால் செல்வதற்கு பழுவேட்டரையர் ஆயத்தமானார். இரவிலே புறப்பட்டு அந்த காட்டு பிரதேசத்தில் எப்படி வழி கண்டுபிடித்து போவது என்பது பற்றி சிறிது தயங்கினார். சில கண நேரத்துக்கு மேல் அந்த தயக்கம் நீடித்திருக்கவில்லை. உடனே புறப்பட வேண்டியதுதான் என்று முடிவு செய்து தம்மை அந்த பேராபத்திலிருந்து காத்தருளிய துர்கா பரமேஸ்வரிக்கு நன்றி தெரிவிப்பதற்காக சன்னதியை நெருங்கினார். சன்னதியில் விழுந்து நமஸ்கரித்தார். அச்சமயத்தில் அவர் உடம்பு சிலிர்க்கும்படியான குரல் ஒன்று கேட்டது. முதலில் துர்கை அம்மன் தான் பேசுகிறாளோ என்று தோன்றியது. பிறகு இல்லை, குரல் வெளியில் சிறிது தூரத்துக்கு அப்பால் இருந்து வருகிறது என்று தெளிவடைந்தார். மந்திரவாதி மந்திரவாதி என்று கூப்பிட்டது அந்த குரல்.
பிறகு மறுபடியும் ரவிதாசா ரவிதாசா என்று கூவியது. முன் எப்பொழுதோ கேட்ட குரல் போல தோன்றியது. பழுவேட்டரையர் எழுந்து முன்மண்டபத்துக்கு வந்தார். தூண் மறைவில் நின்று குரல் வந்த இடத்தை நோக்கினார். உடைப்பு வெள்ளத்துக்கு அப்பால் விழுந்த வேப்பமரத்தின் நுனிப்பகுதிக்கு அருகில் ஒரு உருவம் நின்று கொண்டிருக்க கண்டார். மந்திரவாதி மந்திரவாதி என்னும் கூக்குரல் அவருக்கு தம் சகோதரன் முன்னொரு சமயம் கூறியவற்றை ஞாபகப்படுத்துகிறது. துர்காதேவியின் கருணையினால் தாம் அதுவரை அறிந்திராத மர்மத்தை அறிந்து கொள்ளப் போகிறோமோ என்ற எண்ணம் உதித்தது. ஆதலின் அசையாமல் நின்றார். அக்கறையில் நின்ற உருவம் விழுந்த வேப்பமரத்தின் வழியாக உடைப்பு வெள்ளத்தை கடந்து வர தொடங்கியதை பார்த்தார். தாம் வாழ்நாளில் அதுவரை செய்திராத ஓர் அதிசயமான காரியத்தை பழுவேட்டரையர் அப்போது செய்தார். கோவில் முன் மண்டபத்தில் சட்டென்று படுத்துக்கொண்டார். தூங்குவது போல பாசாங்கு செய்தார். ரவிதாசன் என்னும் மந்திரவாதியை பற்றி அறிந்து கொள்ளும் ஆசை அவரை அவ்வளவாக பற்றி கொண்டது. அவன் நந்தினியை பார்ப்பதற்காக சில சமயம் அவர் அரண்மனைக்கு வந்த மந்திரவாதியாகவே இருக்க வேண்டும். அவனுக்கும் நந்தினிக்கும் உள்ள தொடர்பு உண்மையில் எத்தகையது? அவனை இந்த இடத்தில் இந்த வேளையில் தேடி அலைகிறவன் யார்? எதற்காக தேடுகிறான்? இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் ஒருவேளை நந்தினி தம்மை உண்மையிலேயே வஞ்சித்து வருகிறாளா என்பதை பற்றி அறிந்து கொள்ளலாம் அல்லவா? ரவிதாசன் மட்டும் அவரிடம் சிக்கிக்கொண்டால் அவனிடத்திலிருந்து உண்மையை தெரிந்து கொள்ளாமல் விடுவதில்லை என்று மனதில் உறுதி கொண்டார். தூங்குவது போல் பாசாங்கு செய்தவரின் அருகில் அந்த மனிதன் வந்தான். மீண்டும் ரவிதாசா ரவிதாசா என்று கூப்பிட்டான். ஆஹா, இந்த குரல் கடம்பூர் மாளிகையில் முன்னொரு தடவை வேலநாட்டம் ஆடி குறி சொன்னானே, அந்த தேவராளன் குரல். அதுபோல் அல்லவா இருக்கிறது. என்னுடைய கழுத்தை பிடித்து இறுக்கி உண்மையை சொல்லும்படி செய்யலாமா? வேண்டாம். இன்னும் சற்று பொறுப்போம். இவன் மூலமாக மந்திரவாதி ரவிதாசனை பிடிப்பதல்லவா முக்கியமான காரியம். மந்திரவாதி, சூரியன் அஸ்தமிப்பதற்குள்ளேயே தூங்கிவிட்டாயா அல்லது செத்து தொலைத்து விட்டாயா என்று சொல்லிக்கொண்டே வந்த மனிதன் பழுவேட்டரையரின் உடம்பை தொட்டு அவருடைய முகம் தெரியும்படி புரட்டினான். அப்படி புரட்டியும் பழுவேட்டரையர் ஆடாமல் அசையாமல் கிடந்தார். பின் மாலையும் முன்னிரவும் கலந்து மயங்கிய அந்த நேரத்தில் மங்கலான வெளிச்சத்தில் தேவராளன், ஆம் அவனேதான், பழுவேட்டரையரின் முகத்தை பார்த்தான். தன் கண்களை நன்றாக துடைத்துக்கொண்டு இன்னொரு தடவை உற்று பார்த்தான். பீதியும் பயங்கரமும் ஆச்சரியமும் அவநம்பிக்கையும் கலந்து துணித்த ஈன குரலில் ஊ ஊ ஓ ஓ ஆ ஆ என்று ஊழையிட்ட வண்ணம் அவிழத்தை விட்டு ஓட்டம் பிடித்தான். பழுவேட்டரையர் கண்ணை திறந்து நிமிர்ந்து உட்கார்ந்து பார்ப்பதற்குள்ளே அவன் கோயிலுக்கு முன்னால் இருந்த பலிப்பீட திறந்த மண்டபத்தை 2 எட்டில் தாண்டி சென்று வேப்பமர பாலத்தின் மீது வேகமாக நடக்க தொடங்கிவிட்டான். திரும்பி பார்ப்பதற்கு கூட ஒரு கணமும் இல்லாமல் அதிவிரைவாக அம்மரத்தின் மீது ஓட்டமும் தாவலுமாக சென்று அக்கறையை அடைந்தான். மறுகணம் புதர்களும் மரங்களும் அடர்ந்த காட்டில் மறைந்து விட்டான். பழுவேட்டரையர் அவன் மிரண்டு தாவி ஓடுவதை கண்கொட்டா வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். காட்டில் அவன் மறைந்ததும் சமயம் நேர்ந்த போது அவனை பிடிக்காமல் தாம் விட்டுவிட்டது தவறோ என்ற ஐயம் அவரை பற்றி கொண்டது. உடனே அவரும் குதித்து எழுந்து ஓடினார். தேவராளனைப் போல் அவர் அவ்வளவு வேகமாக மரப்பாலத்தின் பேரில் அவரால் தாவி செல்ல முடியவில்லை. மெல்ல மெல்ல தட்டு தடுமாறி கிளைகளை ஆங்காங்கு பிடித்து கொண்டுதான் போக வேண்டியிருந்தது. அக்கறையை அடைந்ததும் காட்டு பிரதேசத்துக்குள்ளே ஒற்றையடி பாதை ஒன்று போவது தெரிந்தது. அதை உற்று பார்த்தார். சேற்றில் புதிதாக காலடிகள் பதிந்திருந்தது தெரிந்தது. அந்த வழியிலே தான் தேவராளன் போயிருக்க வேண்டும் என்று தீர்மானித்து விரைவாக நடந்தார். அந்த முன்னிலா காலமானாலும் வானத்தில் இன்னும் மேகங்கள் சூழ்ந்திருந்தபடியே நல்ல இருட்டாகவே இருந்தது. அது கொஞ்சமான பௌர்ணமிக்கோ இல்லைனா அமாவாசைக்கோ நடுவில் இது முன்னிலா அப்படின்னு சொல்லுவார். லேசான ஃபுல் மூன் கிடையாது, அதே மாதிரி நியூ மூனும் கிடையாது. நல்ல இருட்டாகவே இருந்தது. காட்டு பிரதேசத்தில் என்னவெல்லாமோ சத்தங்கள் கேட்டன. புயலினாலும் மழையினாலும் அடிப்பட்டு கஷ்டங்களுக்கு உள்ளாகி இருந்த காட்டில் வாழும் ஜீவராசிகள் கணக்கற்றவை மழை நின்றதினால் ஏற்பட்ட மகிழ்ச்சியை தெரிவித்து குரல் கொடுத்து கொண்டு அங்கும் இங்கும் சஞ்சரித்தன. ஒற்றையடி பாதை சிறு தூரம் போய் நின்றுவிட்டது. ஆனால் பழுவேட்டரையர் அத்துடன் நின்றுவிட விரும்பவில்லை. அந்த இரவு முழுவதும் அந்த காட்டில் அலைந்து திரியும்படி நேர்ந்தாலும் அந்த தேவராளனையும் அவன் தேடி போகும் மந்திரவாதி ரவிதாசனையும் பிடித்தே தீருவது என்று தீர்மானித்துக் கொண்டு காட்டுப்புதர்களில் வழிகண்டு இடத்தில் நுழைந்து சென்றார். ஒரு ஜாம நேரம் காட்டுக்குள் அலைந்த பிறகு, அதாவது ஒரு ஜாமம்னா லெஸ் தென் 1 ஹவர்னு அர்த்தம். அந்த காலத்தில் ஒரு ஜாம நேரம் காட்டுக்குள் அலைந்த பிறகு சற்று தூரத்தில் வெளிச்சம் ஒன்று தெரிவதை பார்த்தார். அந்த வெளிச்சம் நின்ற இடத்தில் நில்லாமல் போய்கொண்டிருந்தபடியால் அது வழி கண்டுபிடிப்பதற்காக யாரோ கையில் எடுத்துச் செல்லும் சுளுந்தின் வெளிச்சமாகவே இருக்க வேண்டும் என்பது தெரிந்தது. சுளுந்துனாக்க ஆயில் எதுவுமே இல்லாத ஒரு மரக்குச்சி ஒன்று இருக்கும். அந்த காலத்தில் அவள் கண்டுபிடிச்சி வச்சுட்டுப்பாள். அதை வச்சு நெருப்பு கொளுத்தி அதில் வழி காமிச்சிட்டு போவாள். யூஸ்வலாக ஆயில் வச்சு அதில் நிறைய பெருசாக பந்து மாதிரி அதுதான் தீப்பந்தம்னு பேர். பெருசாக பந்து மாதிரி வச்சு நல்ல ஒரு ஃபுட்பால் அளவுக்கு ஒரு அந்த பந்து அதில் ஒரு குச்சியை சொருகி வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றி வழி காமிச்சிட்டே போவான். இன்றைக்கும் நீங்கள் கோயில்
அந்த காலத்தில் நாங்கள்லாம் குழந்தையில இருக்கும்போது கோயில் சுவாமி ஊர்வலம் வரும்போது அந்த ஃப்ரண்ட்டில் வந்து அந்த தீப்பந்தம் எரிய வச்சுட்டு வருவாள். ஸோ அது ரொம்ப வருஷத்துக்கு அது பழக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து எலக்ட்ரிக் லைட்ஸ் எல்லாம் வந்ததுனால இப்போ அந்த தீப்பந்தம் கொளுத்துறது நின்று எடுத்து சுளுந்துங்கிறது வந்து என்னன்னாக்கா அந்த ஒரு மரக்குச்சி ஒன்று, ஒரு பர்டிகுலர் மரக்குச்சி ஒன்று இருக்கும். அதுக்கு வந்து எந்த விதமான எண்ணெய் எதுவுமே தேவையில்லை. அது வந்து நெருப்பு பற்ற வச்சுட்டாக்கா அது தானாக எரியும். அந்த இது அந்த குச்சி, அது பேர் சுளுந்துன்னு பேர். சுளுந்தின் வெளிச்சமாகவே இருக்க வேண்டும் என்பது தெரிந்தது. அந்த வெளிச்சத்தை குறிவைத்து கொண்டு வெகு விரைவாக நடந்தார். வெளிச்சத்தை நெருங்கி சென்று கொண்டிருந்தார். கடைசியாக அந்த சுளுந்து வெளிச்சம் காட்டின் நடுவே ஒரு பாழடைந்த மண்டபத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவது போல் காட்டிவிட்டு உடனே மறைந்தது. அந்த மண்டபம் திருப்புறம்பயத்தில் உள்ள பிருத்விபதியின் பள்ளிப்படை கோவில் தான் என்பதை, பள்ளிப்படை பற்றி ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்பதை பழுவேட்டரையர் பார்த்த உடனே தெரிந்து கொண்டார். பள்ளிப்படையை நெருங்கி ஒரு பக்கத்து சுவர்வரமாக நின்று காது கொடுத்து கேட்டார். ஆமாம், அவர் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. 2 பேர் பேசிக் கொண்டிருந்தது கேட்டது. உரத்த குரலில் பேசியபடியால் பேசியது தெளிவாக கேட்டது. மந்திரவாதி, உன்னை எத்தனை நேரமாக தேடிக்கொண்டிருக்கேன் தெரியுமா? நீ ஒருவேளை வர முடியாமல் போய்விட்டதோ அல்லது உன்னையும் தான் யமன் கொண்டு போய்விட்டானோ என்று பயந்து போனேன் என்றான் தேவராளன். மந்திரவாதி ரவிதாசன் கடகடவென்று சிரித்தான். யமன் என்னிடம் ஏன் வருகிறான்? சுந்தர சோழனையும் அவனுடைய 2 பிள்ளைகளையும் தான் யமன் நெருங்கி கொண்டிருக்கிறான். நாளைய தினம் அவர்களுடைய வாழ்நாள் முடிந்துவிடும் என்றான் மந்திரவாதி. அச்சமயம் வானத்தையும் பூமியையும் பிரகாசப்படுத்திக் கொண்டு மின்னல் ஒன்று மின்னியது. அத்தியாயம் 11. மண்டபம் விழுந்தது. மின்னல் வெளிச்சத்தில் அங்கே நின்று பேசியவர்கள் இருவருடைய தோற்றங்களையும் பழுவேட்டரையர் ஒரு கணம் பார்த்து தெரிந்து கொண்டார். அவர்களில் ஒருவனாகிய ரவிதாசன் 2 தடவை அவர் தமது அரண்மனையிலேயே பார்த்ததுண்டு. அவன் மந்திர வித்தைகளை தேர்ந்தவன் என்று நந்தினி கூறியதுண்டு. அவருடைய சகோதரன் காலாந்தக கண்டன், அதாவது காலாந்தக கண்டன் சின்ன பழுவேட்டரையரோட பேர். இந்த மந்திரவாதியை பற்றியே தான் சந்தேகப்பட்டு அவரை எச்சரித்திருக்கிறார். இன்னொருவன் கடம்பூர் அரண்மனையில் வேலநாட்டம் ஆடிய தேவராளன். அவனை தாம் பார்த்தது அதுதானா முதல் தடவை? அவனுடைய உண்மை பெயர் என்ன? அப்படியும் ஒருவேளை இருக்க முடியுமா? நெடுங்காலத்துக்கு முன்பு அவரால் அரசாங்க உத்தியோகத்திலிருந்து விலக்கப்பட்ட பரமேஸ்வரனா அவன்? இருக்கட்டும், இவர்கள் மேலும் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்கலாம். ரவிதாசா, நீ இப்படித்தான் வெகுகாலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நாள் நெருங்கி விட்டது, யமன் நெருங்கி விட்டான் என்றெல்லாம் பிதற்றுகிறாய். யமன் வந்து யார் யாரையோ கொண்டு போகிறான். ஆனால் 3 வருஷங்களாக படுத்த படுக்கையாய் கிடக்கும் சுந்தர சோழனை கொண்டு போவதாக இல்லை. அவனுடைய குமாரர்களையோ யமன் நெருங்குவதற்கே அஞ்சுகிறான். ஈழ நாட்டில் நாம் 2 பேரும் எத்தனையோ முறை முயன்று பார்த்தோமே. அதனால் குற்றமில்லை. அப்பனே, யமதர்மராஜன் உன்னையும் என்னையும் விட புத்திசாலி. 3 பேரையும் ஒரே தினத்தில் கொண்டு போவதற்காகத்தான் இத்தனை காலமும் காத்து கொண்டிருந்தான். அந்த தினம் நாளைக்கு வரப்போகிறது. நல்ல வேளையாக நீயும் இங்கே வந்து சேர்ந்தாய். சரியான யமதூதன் நீ. ஏன் இப்படி நடுங்குகிறாய்? கொள்ளிட வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்டாயா? படகு கொண்டு வந்து வைத்திருக்கிறாய் அல்லவா? வைத்திருக்கிறேன். ஆனால் படகை வெள்ளமும் காற்றும் அடித்துக்கொண்டு போகாமல் காப்பாற்றுவது பெரும்பாடாய் போய்விட்டது. உன்னை இத்தனை நேரம் எங்கெல்லாம் தேடுவது ரவிதாசா? ஏன் என் உடம்பு நடுங்குகிறது என்று கேட்டாயல்லவா? சற்று முன்னால் யமதர்மராஜனை நான் நேருக்கு நேர் பார்த்தேன். இல்லை, யமனுக்கு அண்ணனை பார்த்தேன். அதனால் சற்று உண்மையிலேயே பயந்து போய்விட்டேன். பரமேஸ்வரா, என்ன உளறுகிறாய்? யமனாவது அவன் அண்ணனாவது, அவர்களைக் கண்டு உனக்கு என்ன பயம்? அவர்களோ உன்னை கண்டு அஞ்ச வேண்டும். ரவிதாசன் மற்றவனை பரமேஸ்வரன் என்று அழைத்ததும் பழுவேட்டரையர் துணுக்குற்றார். தாம் சந்தேகப்பட்டது உண்மையாயிற்று. யமதர்மனுடைய அண்ணன் என்று அவன் குறிப்பிட்டது தம்மைத்தான் என்பதையும் அறிந்து கொண்டார். அவனை உடனே நெருங்கி சென்று கழுத்தை பிடித்து நிறுத்தி கொல்ல வேண்டும் போல இருந்தது. மேலும் அவர்களுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்ற ஆவலினால் பொறுமையாக இருந்தார். நந்தினியை பற்றி அவர்கள் இன்னும் பேச்சு எடுக்கவில்லை. சுந்தர சோழரின் குடும்பத்துக்கே நாளை யமன் வரப்போகிறான் என்று மந்திரவாதி கூறியதன் கருத்து என்ன? உண்மையிலேயே ஜோதிடம் பார்த்து சொல்கிறானா? இவனுடைய மந்திர சக்தியை பற்றி நந்தினி கூறியதெல்லாம் உண்மைதானோ? ஒருவேளை இவன் கூறுகிறபடி தெய்வாதீனமாக நடந்துவிட்டால் தம்முடைய நோக்கம் நிறைவேறுவது எளிதாக போய்விடும். சோழ சாம்ராஜ்யத்தை பங்கீடு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஆனால் இந்த பரமேஸ்வரன்
இவனுக்கு என்ன இந்த இந்த விஷயத்தில் கவலை? ஆம் ஆம், 20 வருஷங்களுக்கு முன்னால் சோழ குலத்தையே அழித்து விடப் போகிறேன் என்று சபதம் செய்துவிட்டு போனவன் அல்லவா இவன்? ஆஹா, தம்மை பற்றித்தான் அவன் ஏதோ பேசுகிறான். என்ன சொல்கிறான் என்று கேட்கலாம். நீ என்னிடம் சொல்லியிருந்தபடி இன்று காலையே நான் இங்கு வந்துவிட்டேன். ஆனால் உன்னை காணவில்லை. காற்றிலும் மழையிலும் அடிபட்டு எங்கேயாவது சமீபத்தில் ஒதுங்கி இருக்கிறாயோ என்று சுற்றுப்புறமெல்லாம் தேடி அலைந்தேன். கொள்ளிடத்து உடைப்புக்கு அருகில் ஒரு சிறிய கோவில் இருக்கிறது. அதில் யாரோ படுத்திருப்பது போல தோன்றியது. ஒருவேளை நீதான் அசந்து தூங்குகிறாயோ என்று அருகில் போய் பார்த்தேன். யாரை பார்த்தேன் என்று நினைக்கிறாய்? சாக்ஷாத் பெரிய பழுவேட்டரையனைத்தான். மந்திரவாதி ஹாஹாஹா என்று உரத்த குரலில் சிரித்தான். அதை கேட்டு வனத்தில் வாழும் பறவைகள் கிரீச் கிரீச் என்று சத்தமிட்டன. ஊமை கோட்டான்கள் உருமின. பழுவேட்டரையை பார்த்தாயா அல்லது அவனுடைய பிசாசை பார்த்தாயா என்று ரவிதாசன் கேட்டான். இல்லை, பிசாசு இல்லை. குப்புறப்படுத்திருந்தவனை தொட்டு புரட்டி போட்டு முகத்தை நன்றாக உற்று பார்த்தேன் ரவிதாசா. யமனுக்கு அண்ணன்கள் 2 பேர் இருக்க முடியுமா? பழுவேட்டரையனைப் போல் அதே முகம், அதே மீசை, அதே காய வடுக்கள். இவற்றுடன் மனிதன் இருக்க முடியுமா? நீ பார்த்தவன் பழுவேட்டரையன் தான், சந்தேகமில்லை. நேற்று மாலை பழுவேட்டரையன் படகில் ஏறி கொள்ளிடத்தை தாண்டி கொண்டிருந்தான். கரையருகில் வந்தபோது படகு காற்றினால் கவிழ்ந்து விட்டது. அவனுடைய பரிவாரங்களில் தப்பிப்பழித்து கரையேறியவர்கள் இப்போது கூட கொள்ளிட கரையோரமாக பழுவேட்டரையனை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவன் வெள்ளத்தில் மூழ்கி செத்து போயிருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறார்கள். உடைப்பு வரையில் போய் பார்த்துவிட்டு அவர்கள் திரும்பி வரும்போது பேசியதை நான் கேட்டேன். ஆகையால் நீ பார்த்தவன் பழுவேட்டரையனாகவே இருக்கக்கூடும். ஒருவேளை அவனுடைய பிரேதத்தையும் பார்த்தாயோ என்னமோ? இல்லை இல்லை, செத்து போயிருந்தால் கண் விழிகள் தெரியுமா? நான் புரட்டி பார்த்தவனுடைய கண்கள் நன்றாக மூடி இருந்தன. களைத்து போய் தூங்கி கொண்டிருந்தான் போல இருக்கிறது. முட்டாளே, நீ என்ன செய்தாய்? அவனை சும்மா விட்டு வந்தாயா? தலையில் ஒரு கல்லை தூக்கி போட்டு இருக்கக்கூடாது? பழுவேட்டரையன் தலையை பற்றி உனக்கு தெரியாது. அவன் தலையிலே கல்லை போட்டால் கல்தான் உடைந்து தூள் தூளாகும். அப்படியானால் கொள்ளிடத்து உடைப்பு வெள்ளத்திலாவது அவனை இழுத்து விட்டிருக்கலாம் அல்லவா? நான் தான் சொன்னேனே, அவனை கண்டதும் எனக்கு யமனுடைய அண்ணனை கண்டது போல் ஆகிவிட்டு. கடம்பூரில் அவன் முன்னால் வேலை நாட்டம் ஆடிய போது கூட என் நெஞ்சு திக் என்று அடித்து கொண்டுதான் இருந்தது. என்னை அவன் அடையாளம் கண்டுகொண்டானால் அதை நினைத்து இப்போது எதற்கு நடுங்குகிறாய்? அவன் உயிரோடு இருக்கும் வரையில்தான் எனக்கு கொஞ்சம் திகிலாக இருக்கும். நீ சொன்னபடி செய்யாமல் போனமே, அவனை வெள்ளத்தில் புரட்டி தள்ளாமல் வந்து விட்டோமே என்று கவலையாக இருக்கிறது. ஒரு கவலையும் வேண்டாம். ஒரு விதத்தில் பெரிய பழுவேட்டரையன் உயிரோடு இருப்பதே நல்லது. அப்போதுதான் சுந்தர சோழனும் அவனுடைய பிள்ளைகளும் இருந்து ஒழிந்த பிறகு சோழ நாட்டு சிற்றரசர்கள் இரு பிரிவாய் பிரிந்து நின்று சண்டையிடுவார்கள். பழுவேட்டரையர்களும் சம்புவரையர்களும் ஒரு பக்கத்திலும், கொடும்பாளூர் வேளானும் திருக்கோவிலூர் மலையமானும் இன்னொரு பக்கத்திலும் வந்து சண்டையிடுவார்கள். அது நம்முடைய நோக்கத்துக்கு மிக்க அனுகூலமாக இருக்கும். அவர்கள் தங்களுக்குள் சண்டையிடும்போது நாம் பாண்டிய நாட்டில் ரகசியமாக படை திரட்டி சேர்க்கலாம். ரவிதாசா, அத்தைக்கு மீசை மறுத்தால் சித்தப்பா என்று கதையாக பேசுகிறார். சுந்தர சோழனுக்கும் அவனுடைய 2 புதல்வர்களுக்கும் நாளைக்கு இறுதி நேர்ந்தால் அல்லவா நீ சொன்னதுபடி சோழ நாட்டு தலைவர்கள் சண்டை போட்டுக் கொள்வார்கள். 3 பேருக்கும் நாளைக்கே முடிவு வரும் என்பது என்ன நிச்சயம்? உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? எதை சொல்கிறாய் என்றான் ரவிதாசன். நாகப்பட்டினத்தில் அருள்மொழிவர்மன் உயிரோடு இருக்கிறானாம். மக்கள் அவனை சூழ்ந்து கொண்டு அவனே சோழ நாட்டின் சக்கரவர்த்தி ஆக வேண்டும் என்று ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்களாம். நீ கேள்விப்பட்டாயா? ரவிதாசன் மறுபடியும் சிரித்துவிட்டு, நான் கேள்விப்படவில்லை, எனக்கே அது தெரியும். அருள்மொழிவர்மனை புத்தவிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தியது யார் என்று நினைக்கிறாய்? நம் ரேவதாச கிரமவித்தனுடைய மகள் ராக்கம்மாள் தான். அவள்தான் படகோட்டி முருகையனுடைய மனைவி என்றான். அதனால் என்ன? அருள்மொழிவர்மன் வெளிப்பட்டதனால் என்ன லாபம்? அவனை இனி எப்போதும் லட்சக்கணக்கான ஜனங்கள் அல்லவா சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். நாட்டில் அவன் 2-3 பேருடன் இருந்தபோதே நம்முடைய முயற்சி பலிக்கவில்லையே என்றான் தேவராளன். அதுவும் நல்லதுதான் என்று சொன்னேனே. 3 பேருக்கும் ஒரே நாளில் யமன் வருவதற்கு இருக்கும்போது ரவிதாசா, 1,00,000 பேருக்கு மத்தியில் உள்ள இளவரசனிடம் யமன் எப்படி நெருங்குவான்? அதை நீ சொல்லவில்லையே. நெருங்குவான், அப்பனே நெருங்குவான். யானை பாகனுடைய அங்குசத்தின் நுனியில் யமன் உட்கார்ந்திருப்பான். சரியான சமயத்தில் இளவரசனுடைய உயிரை வாங்குவான். பரமேஸ்வரா, சோழ நாட்டு மக்கள் இளவரசனை யானை மீது ஏற்றி வைத்து ஊரலும் விட்டுக்கொண்டு தஞ்சையை நோக்கி வருவார்கள். அந்த யானையை ஓட்டும் பாகனுக்கு வழியில் ஏதாவது ஆபத்து வந்துவிடும். அவனுடைய இடத்தில் நம் ரேவதாச கிரமவித்தன் யானை பாகனாக அமர்வான். அப்புறம் என்ன நடக்கும் என்பதை நீயே ஒருவாறு யூகித்துக்கொள். ரவிதாசா, உன் புத்தி கூர்மைக்கு இணை இல்லை என்பதை ஒத்துக்கொள்கிறேன். கிரமவித்தன் எடுத்த காரியத்தை முடிப்பான் என்று நாம் நம்பியிருக்கலாம். சுந்தர சோழன் விஷயம் என்ன? அவனுக்கு என்ன ஏற்பாடு செய்திருக்கிறாய் என்றான் தேவராளன். பழுவேட்டரையருடைய கருவூல நிலவரையில் சோமன் சாம்பவனை விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். கையில் வேலாயுதத்துடன்
விட்டு வந்திருக்கிறேன். அங்கேயிருந்து சுந்தர சோழன் அரண்மனைக்கு சுரங்கப்பாதை போகிறது. சுந்தர சோழன் படுத்திருக்கும் இடத்தையே சோமன் சாம்பவனுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன். 2 கண்ணும் தெரியாத குருடன் கூட நான் குறிப்பிட்ட இடத்தில் நின்று வேலை இருந்து சுந்தர சோழனை கொன்று விடலாம். சோமன் சாம்பவனை அவசரப்படாதே, நாளை வரையில் பொறுத்து கொண்டிரு என்று எச்சரித்து விட்டு வந்திருக்கிறேன். அது எதற்காக? சமயம் நேரும்போது காரியத்தை முடிப்பது நல்லதல்லவா? முட்டாள்! சுந்தர சோழன் முன்னதாகவே கொலை உண்டால் அந்த செய்தியை கேட்டதும் அவனுடைய குமாரர்கள் ஜாக்கிரதையாக விட மாட்டார்களா? அந்த நோயாளி கிழவன் இறந்துதான் என்ன உபயோகம்? அது இருக்கட்டும், நீ என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? கடம்பூர் மாளிகையில் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள்? அங்கே நாளை இரவு நடக்கப் போகிற காரியம் அல்லவா எல்லாவற்றையும் விட முக்கியமானது. கடம்பூரில் எல்லாம் கோலாகலமாகத்தான் இருந்து வருகிறது. கல்யாண பேச்சும் காதல் நாடகங்களுமாய் இருக்கின்றன. நீ என்னமோ அந்த பழுவூர் ராணியை நம்பியிருப்பது எனக்கு பிடிக்கவே இல்லை. பழுவூர் ராணியா அவள்? பாண்டிமாதேவி என்று சொல். வீரபாண்டியர் இறப்பதற்கு 2 நாளைக்கு முன்னால் அவளை தன் பட்ட மகிழ்ச்சியாகி கொண்டதை மறந்துவிட்டாயா? வீரபாண்டியர் மரணத்துக்கு பழிக்கு பழி வாங்க அவள் சபதம் எடுத்திருப்பதை மறந்துவிட்டாயா? 1 வாரத்துக்கு முன்னால் இதே இடத்தில் அவள் பாண்டியகுமாரன் கையிலிருந்து பாண்டிய குலத்து வீரவாளை பெற்றுக்கொள்ளவில்லையா? ஆமாம் ஆமாம். ஆனால் நேற்று மாலை உன் பாண்டிமாதேவி வீரநாராயண ஏரியில் உல்லாசப்படகு யாத்திரை செய்துவிட்டு திரும்பி வந்திருக்கதை நீ பார்த்திருக்க வேண்டும். உல்லாசமாயிராமல் பின் எப்படி இருக்க வேண்டும் என்கிறாய்? மனதில் உள்ளதை மறைத்து வைக்கும் வித்தையை நந்தினியைப் போல் சுற்றி இருப்பவர் யாரும் கிடையாது. இல்லாவிட்டால் பழுவேட்டரையரின் அரண்மனையில் 3 வருடமாக காலம் தள்ள முடியுமா? அங்கே இருந்தபடி நம்முடைய காரியங்களுக்கு இவ்வளவு உதவிதான் செய்திருக்க முடியுமா? ஆமாம். பழுவேட்டரையனை நீ சற்றுமுன் கொள்ளிடக்கரை துர்க்கைம்மன் கோவிலில் பார்த்ததாக கூறினாயே, அவனை ஏற்றி வந்த அந்த படகு கவிழ்ந்ததை பற்றி நானும் கேள்விப்பட்டேன். பழுவேட்டரையன் எப்போது கடம்பூரில் இருந்து புறப்பட்டான்? ஏன்